నజరేయుడా నా యేసయ్యా, ఎన్ని యుగాలకైనా ఆరాధ్య దైవము నీవేనని గలమెత్తి నీ కీర్తినే చాటెదా. నజరేయుడా నా యేసయ్యా, ఎన్ని యుగాలకైనా ఆరాధ్య దైవము నీవేనని గలమెత్తి నీ కీర్తినే చాటెదా. నజరేయుడా నా యేసయ్యా, ఆకాశ గగనాలను నీ చేనతో కొలచితివి. ఆకాశ గగనాలను నీ చేనతో కొలచితివి. శూన్యములో ఈ భూమిని వేలాడదీసిన నా యేసయ్యా, శూన్యములో ఈ భూమిని వేలాడదీసిన నా యేసయ్యా, నీకే వందనం, నీకే వందనం, నీకే వందనం, నీకే వందనం. నజరేయుడా నా యేసయ్యా, ఎన్ని యుగాలకైనా ఆరాధ్య దైవము నీవేనని గలమెత్తి నీ కీర్తినే చాటెదా. నజరేయుడా నా యేసయ్యా, ఆకాశ సముద్రాలకు నీవే ఎల్లలు వేసితివి. ఆగాధ సముద్రాలకు నీవే ఎల్లలు వేసితివి. జలములలో పడి ఏ వెళ్ళినా నన్నేమి చేయవు నా యేసయ్యా. జలములలో పడి ఏ వెళ్ళినా నన్నేమి చేయవు నా యేసయ్యా, నీకే వందనం, నీకే వందనం, నీకే వందనం, నీకే వందనం. నజరేయుడా నా యేసయ్యా, ఎన్ని యుగాలకైనా ఆరాధ్య దైవము నీవేనని గలమెత్తి నీ కీర్తినే చాటెదా. నజరేయుడా నా యేసయ్యా, సీయోను శిఖరాగ్రము నీ సింహాసనమారిన. సీయోను శిఖరాగ్రము నీ సింహాసనమారిన. సీయోనులో నిన్ను చూడాలని ఆశతో ఉన్నాను నా యేసయ్యా. సీయోనులో నిన్ను చూడాలని ఆశతో ఉన్నాను నా యేసయ్యా, నీకే వందనం, నీకే వందనం, నీకే వందనం, నీకే వందనం. சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் முடிந்தது என்று சொல்லப்பட்டது.
எல்லோரும் நினச்சிடக்கூடாது எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. துவக்கமே இப்போ தான். ஆகையால் எல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்சிருச்சுன்ட்டு கிளம்பி போகக்கூடாது. நம் கண்களை மூட ஒரு நிமிஷம் செபித்து கர்த்தருடைய செய்திக்கு இந்த கடன் சொல்ல. மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவர், ஒரு விஷயம் கூட எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தரை எங்கள் மத்தியில் இடைப்பட்டு பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்பொழுது வாசிக்கப்பட்டதான 7வது வார்த்தையாக, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மாட்டு தொழுவத்தில் ஆரம்பித்தாலும் முடிவு எங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்ன சிலுவையில். அவர் வெற்றி சிறந்த இடம் எதுனாக்கா சிலுவை. ஆரம்பத்திலேருந்து ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் 30வது வயதில் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு கூட அவர் அநேக அற்புதங்களினால் அதிசயங்களினால் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவரை யாவரும் குணமாக்குகிறவராக, வியாதிகளை சுகமாக்குகிறவராக, மரித்தவரை உயிரோடு எழுப்பினார். இத்தனை ஊழியங்களை செய்தாலோ ஒன்றே ஒன்று தான், இந்த உலகத்தில் வந்த ஒரே நோக்கம் மனுஷகுமார் ஊழியம் செய்யும்படி வராமல், ஊழிய கொள்ளும்படி வராமல், ஊழிய செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். ஆகையால் தான் அவர் சிலுவையில் அறைவதற்கு எந்த விதமான நீதியும் இல்லாது இருந்த பொழுது பிலாத்து கூட சொல்கிறாரு, இவரிடத்தில் ஒரு அநியாயத்தை காணனே என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அநியாயம் இல்லாது இருந்தாலும் அவரை சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையால் தான் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றவே இந்த உலகத்தில் வந்தார். வந்த தேவன் ஒன்று சொல்லுகிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ அது பரிபூர்ணம் அடையவே வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் தன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கவோ, அந்த ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமே, அது மறுபடி பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இதனால பிதாவாகிய தேவன் மகிமை அடைகிறார் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது கூட சிலுவையில் இருந்ததான அந்த சூழ்நிலைகளில் அநேகர் அவமானப்படுத்தினார்கள், கேலிப்படுத்தினார்கள், அவர்களை பரியாசம் பண்ணினார்கள், அவர்களை இகழ்ந்தார்கள். கூடவே இருந்தவர்கள் கூட அவர்களை அவமானப்படுத்தி, நீ தேவனுடைய குமாரனாலும் இப்படி அறியவான் அப்படின்லாம் அவர்களை அவமானப்படுத்தினாலும் பிதாவுடைய சித்தம் எல்லா மனுஷர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய மன விருப்பம் வாஞ்சியாக இருந்தபடினால, பிதாவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றே தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களுக்காக மன்னித்து விட்டார். தேவனுடைய பிள்ளைகள் அந்த சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அந்த கள்வன் கூட அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஆண்டவருடைய உமது ராஜ்யத்தில் வரும் பொழுது எனக்கு கொஞ்சம் நினச்சிங்கள்ல அப்படின்னு சொன்ன பொழுது அவனுடைய விருப்பத்தை கூட ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார். எனக்கு பிரியமானவர்களை, இந்த உலகத்தில் வாழும் பொழுது தனக்கு கொடுக்கப்பட்டதான அன்பான சீஷன், அன்பான தாயை கூட அவர் விட்டு வைக்கவே இல்லை. அவள் செய்ய வேண்டிய கடமையை அன்பான தாயோ அன்பான சீஷனு கூட ஆண்டவர் ஆறுதல் படுத்தி ஆதரவு கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் சிலுவையில் தன்னுடைய காரியங்களை முடித்து வைத்தார். அவருக்கு ஏலி லாமா சபஸ்தானி, அப்பொழுது தன் பாவம் இல்லாதவர் மனுஷனுக்கு நீதி, தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். அவர் பிதாவை நோக்கி, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னும் பொழுது எல்லா மனுஷர் ஆண்டவர் விழுந்து போன தூதனுக்கு கை கொடுக்காமல் விழுந்து போன மனுக்குலத்தை மீட்பதற்காக பரலோகத்தில் ஒரே பேரன குமாரனே கைவிட்டுட்டார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, அவர் பரலோகத்தில் தன்னோட தாகத்தை தீர்த்தார் பாருங்க. பிதாவினுடைய தாகம் என்ன, எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படும் என்ற ஒரே ஒரு தாகம். அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக வேத வாக்கியங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதில் அவர் கவனமுள்ளவராக இருந்தார். அற்புதங்களை செய்தால், அதிசயம் செய்தால், பரலோகத்தில் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறதில் அவர் கவனமாக இருந்தார். எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். எல்லாம் முடிந்தது. பலிகள் எடுப்பார்கள், அந்த பலிகளெல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. பிசாசின் தலை நசுக்கி பிசாசினுடைய ஆளுகையில் இருக்கிற எல்லா ஆளுகையும் அவர் கைகளை கொண்டு வந்தார். வானத்திலும் பூமியில் சகல அதிகாரத்தை அவரே பெற்றுக்கொண்டு இப்பொழுது
அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் அவர் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரா? ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, கடைசியாக இயேசு, பிதாவே உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒரு வீடை கட்டுறோம் அப்படின்னு சொன்ன பொழுது அந்த வீட்டை முடிக்கிற வரையிலும் நாங்கள் கவனமாக இருக்கோம். யார் உள்ள நுழைஞ்சிருவாங்கன்ட்டு. ஒரு ஊழியக்காரன் ஒன்று செய்தால் அவர் ஏதோ ஒரு சைன் பண்ணிட்டார். சைன் பண்ணிட்டதுனாலேருந்து அதை பேங்க்கார் அவங்கள எடுத்துக்கிட்டாங்க. இப்பொழுது கொஞ்சம் அமௌண்ட் வந்துச்சு. அந்த அமௌண்ட்டை வச்சார், இருக்கிற சைட்டை விற்றுட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டாரு. எல்லா அமௌண்ட்டும் கொடுத்துட்டா, ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணல, ஒன்றுமே பண்ணலை. வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. அது வரையில் கூட இருந்த சகோதரர்களை நாங்களாம் பார்க்குறோம், எவ்வளோ ஏமாளியாக இருக்கிறார் ஊழியக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்களே, இவ்வளோ ஏமாளியா அப்படின்னு கடைசி வரையில் இருக்கிறோம். வீடெல்லாம் பெயிண்டெல்லாம் அடிச்சிட்டாங்க, போட்டுட்டு சாவி அவர்கிட்ட தான் இருக்குது. நான் கடைசியில் அவர்களை கையில் சாவி கொடுக்கும் பொழுது தான் நினைச்சோம், நிச்சயமாக சரியான ஆள்களை கரத்தில் சாவி கொடுத்துட்டான்று. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு தன்னுடைய ஆவியை யாருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னார்? தன்னை அனுப்பினவருடைய கரத்தில் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரசங்கி புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான, ஆவியை விடாதிருக்கிறதுக்கு எப்படியாக இந்த உலகத்தில் வாழ்ந்துருவோம், சாகிற வரைக்கும் சாகாமலே இருப்போம் முயற்சி எடுக்கவே முடியாது. அந்த ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த முழு அதிகாரத்தை யாருக்கு இருந்ததுன்னாக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அவர்தான் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அது மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கான அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆகையால் தான் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எல்லா மனுக்குலத்தினுடைய எல்லா பாவ சாபத்துக்காக, எல்லா மனுக்குலத்தின் ஒரு மீட்புக்காக, ரட்சிப்புக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, கடைசியாக எல்லாம் முடித்த பிறகு மகா சத்தமாய் கூப்பிட்டு தன்னோட ஆவியை பிதாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். தேவ பிள்ளைகள் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நீதிமொழி புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். அப்பொழுது மண்ணானது பூமிக்கு திரும்பின பிறகு தன்னுடைய ஆவி தேவனிடத்தில் திரும்பணும். இன்றைக்கு மனுஷனுடைய ஆவி பிசாசுகளோடு போராடுகிறது. அவனுக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராட்டம் இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி வேறு, தேவனுடைய ஆவி வேறு, பிசாசுனுடைய ஆவி வேறு. இன்றைக்கு மனுஷனுடைய ஆவி பிசாசுகளோடு போராடுகிறது, தேவன் கூட அவர்களோடு போராடுகிறார். தேவ பிள்ளைகள், இன்றைக்கு உமது ஆவியை உங்கள் மரணம் சம்பவிக்கும் பொழுது 2 பேர் நமக்கு விரோதமாக போராடுவாங்க. பரலோகத்தில் தேவதூதன் எப்படியாக இந்த ஆவி பிதாவிடத்தில் வரணும்னு விரும்புவான். பிசாசு நினைப்பான், எப்படியாக தூஷித்து என்ன பண்ணிட வந்துட்டுமேன்ட்டு. யோபு கூட அவருடைய மனைவியே சொன்னாங்க, ஏன் இது வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்படுற, கர்த்தரை தூஷிச்சு உன் ஜீவனை விட்டுரு. தேவ பிள்ளைகள், இன்றைக்கு யாரை தூஷிக்கிறீங்க? உங்களுடைய ஆவி யாருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும்ன்று யோசித்து பாருங்க. பவுல் சொல்லுகிற, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இன்று முதல் எனக்கு ஜீவ கிரீட வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அந்த கிரீட வைக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள், இன்றைக்கு உம்முடைய ஆவி, உம்முடைய சரீரத்தை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இந்த உலகத்தில் போராட்டம் நிறைந்த உலகமாக இருக்கலாம். மரணம் எப்போ சம்பவிக்கிறது தெரியல. உம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பாக ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகியால் பவுல் சொல்லுகிறார், ரோமர் 12வது அதிகாரத்தில் 1 வசனத்தில், சகோதரரே, உங்கள் சரீரங்களே தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க, அதுதான் நீங்கள் செய்யத்தக்கதான புத்தியுள்ள ஆராதனை. நம்ம பாடலாம். உங்களுடைய ஆவி, உங்களுடைய சரீரம், உங்களுடைய ஆத்மாவை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துருக்கிறீர்களா? கர்த்தரோடு நீங்கள் பரலோகத்தில் போகணுன்னா ஒன்றும் நல்ல போராட்டத்தை போராடிடலாம், கடைசி வரலையும் நிலைச்சிருக்கணும். கடைசியில் நம்முடைய ஆவியை
ஆண்டவரிடத்தில் கொடுப்பதற்கு நீங்களும் நாங்கள் தயாராக இருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை மீட்பதற்காக இந்த உலகத்தில் தன் ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய ஆவியை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் எல்லாம் பிழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் நமக்காக ஜீவனை கொடுத்து நாங்கள் பிழைக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்குது. நம் கண்கள் நம்முடைய செபிக்கலாம். மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒரு வருஷம் கூட உமது பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த 7வது வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்கள் மத்தியில் இடைப்படுங்க. தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு பேசுங்க. எங்களுடைய சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படியாக இந்நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.